தமிழருவி வானொலி ஜெர்மனி. அடுத்து இணைந்து கொள்கின்ற தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதன் ஐயா அவர்கள் குரலும் பொருளும் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை எனும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நூல் திருக்குறள். முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல் திருக்குறள். திருக்குறளை எந்நாளும் படிப்போம், மனதில் பதிப்போம். பொருட்பால் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை என்பது தாழ்ந்த அறிவை, ஆளும் தன்மையை, அதாவது பயன்படுத்தலை குறிக்கும். தன்னை பேரறிவு உடையவனாக மதித்து செருக்குடன் நடப்பது புல்லறிவு. புல்லறிவாண்மை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. 841வது திருக்குறள். அறிவின்மை, இன்மையுள் இன்மை, பிறிது இன்மை, இன்மையா வையாது உலகு. வறுமையில் வறுமை அறிவின்மை, பிற வறுமைகளை உயர்ந்தோர் எளிமையாக கருதுவர். 842. அறிவிலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிறிது யாதும் இல்லை பெறுவான் தவம். புல்லறிவாளன் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்ததற்கு காரணம் பெறுபவன் செய்த தவமே. 843. அறிவிலார் தாம் தம்மை பிழிக்கும் பிழை சிறுவார்க்கும் செய்தல் அரிது. புல்லறிவாளர் தமக்குத்தாமே செய்து கொள்ளும் துன்பத்தை அவரது பகைவராலும் அவருக்கு செய்ய இயலாது. 844. வெண்மை எனப்படுவது யாது எனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. புல்லறிவுடைமை என்பது தன்னைத்தானே நல்ல அறிவுடையவான் என்று எண்ணிக்கொள்ளும் அகந்தியே. 845. கல்லாத மேற்கொண்டு ஒழுகுதல் கசடு அற வல்லதுவும் ஐயம் தரும். புல்லறிவாளர் படிக்காத நூல்களை படித்ததாக கூறுவது அவர்கள் நன்றாக படித்த நூல்களையும் படிக்கவில்லை போலும் என பிறர் ஐயுறுவர். 846. அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம் வயின் குற்றம் மறையா வழி. தம்மிடமுள்ள குற்றத்தை ஒழிக்காமல் தன் உறுப்பை மாத்திரம் ஆடையால் மறைத்து கொள்வர் புல்லறிவாளர். 847. அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. புல்லறிவாளன் நல்ல வழியை கடைபிடியாது தீய வழியை கடைபிடித்து துன்புறுவான். 848. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போகும் அளவும் ஓர் நோய். புல்லறிவாளன் நல்லது செய் என்று கூறினாலும் செய்யான், நல்லது இது என்றும் அறியமாட்டான். இவன் சாகும் வரை உலகிற்கு பெரிய நோயாவான். 849. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டான் ஆம் தான் கண்டவாறு. ஒன்றும் அறியாதவனுக்கு அறிவுறுத்துகிறவன் அறிவிலி, ஒன்றும் அறியாதவன் தான் கண்ட அளவில் அறிந்தவனாக கூடும். 850வது திருக்குறள். உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். உயர்ந்தோர் உண்டென்று கூறுவதை இல்லை என்று கூறுகின்றவன் பேயாக கருதப்படுவான். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா இணைந்திருந்தார். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.